இன்னைக்கு நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ தான். நம்ம ஸ்டுடியோவுக்கு புதுசா பிசி பில்ட் பண்ண போறோம். அதுவும் செம கான்ஃபிகரேஷன்ல. நீங்க பிசி பில்டிங் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோல கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மக்களே, நம்ம இன்னைக்கு பிசி பில்டிங்கில் நம்ம ஸ்டுடியோவுக்காக அழகான ஒரு பிசி ரெடி பண்ணியிருக்கோம். இந்த பிசி பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டுடியோவில் இருக்கக்கூடிய நம்மளோட வீடியோ குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகவும் எடிட்டிங் ஸ்கில்லை கூட்டுறதுக்காகவும் இந்த பிசி பில்டிங் நம்ம பண்ண போகிறோம். அதுவும் ரொம்பவும் எக்ஸ்பென்ஸை எவ்வளோ தூரம் கம்மி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கும் ஒரு பெஸ்ட்டு குவாலிட்டியில் ஒரு பிசி ரெடி பண்ணணுன்னா அதை எங்கள் கையாலேயே நாங்கள் ரெடி பண்ணுறோம். இதுக்காக நாங்கள் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்ட கான்ஃபிகரேஷன் அப்படின்னா i5 12th ஜென்ரேஷனில் எடுத்திருக்கோம். இதுக்கு மேலே போனோன்னா ரொம்ப காஸ்ட்லி ஆகுது, எங்களுக்கு பட்ஜெட்குள்ளே வராது. அப்படிங்கிறதுனால i5ல 12th ஜென்ரேஷன் எடுத்திருக்கோம். இந்த i5 12th ஜென்ரேஷன் நாங்கள் நார்மல் ப்ராசஸர் தான் எடுத்திருக்கோம். இதுக்காக எஃப் ப்ராசஸர் எடுக்கலை. நார்மலாக நீங்கள் பிசி பில்ட் பண்ண போனீங்கன்னா எஃப் ப்ராசஸர் எடுங்க அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் நான் நார்மல் ப்ராசஸர் கிராஃபிக்ஸ் கார்டு இன்பில்டாக வரக்கூடிய ஒரு மாடல் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம அடிஷ்னலாக கிராஃபிக்ஸ் யூஸ் பண்ண தான் போகிறோம். இருந்தாலும் நமக்கு இன்பில்டாகவே கிராஃபிக்ஸ் வரக்கூடிய மாடல்லாம் எனக்கு இதை நெக்ஸ்ட் டைம் நான் அப்கிரேட் பண்ணதுக்கோ எதுக்காவது யூஸ் பண்ணேன்னா நான் இந்த ப்ராசரை அப்படியே எடுத்து இன்னொன்றில் சேல் பண்ணிடலாம். ஸோ எனக்கு ஃப்யூச்சராக நான் யோசிக்கும் போது இதை விடவும் பெஸ்ட்டாக தான் நான் போவேன். அப்படிங்கிறதுனால இதை ரெண்டாவது நம்ம அப்கிரேட் பண்ணும்போது இது வேஸ்ட்டாக போயிடக்கூடாது இல்லையா, அதுக்காக இதை நான் இந்த நார்மல் ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராசர் ஃபேன் இந்த பார்த்தீங்கன்னா இண்டலோட ஃபேன் வரும். ஒரிஜினல் ஜிகாபைட்டோட ஒரு சூப்பரான DDR4 ரேமில் வரக்கூடிய ஒரு போர்டு தான் எடுத்திருக்கோம். DDR5 வந்துட்டுனாலும் நம்ம DDR4 ரேம் தான் எடுத்துருக்கோம். ஏன்னா நமக்கு DDR4 ரேம் ப்ரைஸ் வைஸ்லேயும் கன்வீனியண்ட்டாக இருக்கும், நம்மளோட ஒர்க்கிங் பர்பஸ்க்கும் இது ஃபுல்ஃபில் பண்ணும். அப்படிங்கிறதுனால நம்ம ஒரு DDR4 சப்போர்ட்டட் இது தான் எடுத்திருக்கோம். நம்ம எடுத்திருக்க ரேமும் பார்த்திங்கன்னா DDR4ல் 16 GB சிங்கிள் ஸ்லாட் ரேம். ஏன்னா நான் நமக்கு 16 GB காணாது, அதனால நம்ம இன்னொரு ஸ்லாட்டில் இன்னொரு ரேம் போடணும். இதே 16 GB ஈக்குவலாக ரெண்டையும் போடணும். அப்படிங்கிறதுக்காக சிங்கிள் ஸ்லாட்டில் இப்போ ஒரு 16 GB ரேம் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு 16 கூட ஆட் பண்ணி 32 GBயில் நம்ம சூப்பராக ரெடி பண்ணிடலாம். ஏன்னா இப்போதைக்கு பட்ஜெட்காக அப்படி பண்ணியிருக்கோம். இது போக பார்த்திங்கன்னா நம்ம இதில் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா. பிசிக்கு முக்கியமாக இருக்கக்கூடிய நம்மளோட போர்டும் ரெடி பண்ணிட்டோம், அது கூடவே இருக்கக்கூடிய ப்ராசர் ரெடி பண்ணிட்டோம். ஆனால் நமக்கு முக்கியமாக தேவையான அதோட ஹார்ட் டிஸ்க். நாங்கள் ஹார்ட் டிஸ்க் பார்த்திங்கன்னா 512 GB SSD தான் இது பண்ணியிருக்கோம். இது கூட அடிஷ்னலாக நமக்கு ஹார்ட் டிஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். அதனால் இது ஓஎஸும் நம்ம சின்ன சின்ன ஒர்க் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 512 GB SSD யூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் பார்த்திங்கன்னா SMBS பார்த்திங்கன்னா ரொம்பவும் சூப்பரான ஜிகாபைட்லேயே இருக்கக்கூடிய, அதாவது குவாலிட்டியான ஒரு SMBS தான் இது. ஜிகாபைட்டில் இருக்கக்கூடிய ஒரு 650 வாட்ஸ் வரக்கூடிய ஒரு அருமையான ஒரு இதுதான். இது ஏன் இவ்வளோ இது பார்த்திங்கன்னா நார்மலாக ஒரு கேமிங் பிசிக்கு யூஸ் பண்ணக்கூடிய SMBSோட அது கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். ஏன்னா ஒரு சிஸ்டம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட எஸ்எம்பிஎஸ் நல்லா இருந்தால் மட்டும்தான் அதோட ஒரு சூப்பரான அவ்வளோ அவுட்புட் நமக்கு கிடைக்கும். இல்லைன்னு வைங்களேன், கொஞ்சம் லோயராக எடுத்து போட்டாலும் போர்டோட சேஃப்டி அந்தளவுக்கு இருக்காது. ஆனால் ஒரு நல்ல எஸ்எம்பிஎஸ் போட்டோன்னா அந்த சிஸ்டமோட சேஃப்டி ரொம்பவும் இதாக இருக்கும், சீக்கிரம் கம்ப்ளைண்ட் வராது. இதை நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே பார்க்கணும். எஸ்எம்பிஎஸ் சூஸ் பண்ணுறதும் ரொம்ப நல்ல குவாலிட்டியானதாக பார்க்கணும். பட்ஜெட்டில் இப்போ இருந்தாலுமே நம்ம இதை மெயினாக பார்க்கணும். நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது ப்ராசரோட, எந்த ப்ராசரோ அதுக்கு நல்ல ஒரு போர்டு, நல்ல பிராண்டட் போர்டாக பாருங்கள். கூடவே எஸ்எம்பிஎஸும் நல்ல இதாக பாருங்கள். மற்றது கூட நம்ம அடிக்கடி மாத்திரம்னாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் இதிலெல்லாம் பவர் ஃப்ளக்சுவேஷன் வந்துச்சுன்னா நமக்கு பெரிய காஸ்ட்டை இழுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதை கொஞ்சம் நல்லதாகவே நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம எடுத்து அதை செக் பண்ணி பார்த்தோம். செக் பண்ணும்போதே நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் நல்லா கிளியராக ஒர்க் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம எடுத்திருக்க கேபினெட்குள்ளே அதை ப்ளேஸ் பண்ணிட வேண்டியதான். இது பார்த்திங்கன்னா ரொம்பவும் ஈஸியான ஒரு வேலை தான். யார் வேணாலும் பண்ணலாம். ஒரு பிசி பில்டிங் அப்படின்னா யார் வேணாலும் பண்ணலாம். பட் கரெக்டான ப்ராசர், கரெக்டான இது நம்ம இது பண்ணோம். ஏன்னா ரீசெண்டாக நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இதேமாதிரி கேட்டிருந்தாங்கன்னு நம்ம ஒரு கான்ஃபிகரேஷன் சஜஸ்ட் பண்ணோம். ஆனால் அவங்க ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணாங்க. DDR5 ரேம் வரக்கூடிய ஒரு இதில் DDR1 ரேம் வச்சு கொடுத்துட்டாங்க.
ஆனால் ஃபுல் ஃபேக்கு. அதை வந்து எப்படியோ கஷ்டப்பட்டு கொரி பண்ணி அதை ரீப்ளேஸ் பண்ணி வாங்கிக்கிட்டோம். இருந்தாலும் அந்த மாதிரி நமக்கு ஆகக்கூடாது அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக ஒவ்வொன்றையும் சூஸ் பண்ணும்போது அது கரெக்டான ஒரு இதுதானு செக் பண்ணிவிட்டு வாங்குறது நல்லது. நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ரேம் அப்படிங்கிறது என்னென்னா ஜிஸ்கல் பிராண்டில் வரக்கூடிய ரிப் ஜவான் அப்படிங்கிற கேமிங் வரக்கூடிய ஒரு அழகான ஒரு ரேம் தான். இந்த ரேம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ரேம். இதை யூஸ் பண்ணால் பெரிய அளவில் சீக்கிரமாக கம்ப்ளைண்ட்லாம் வராது. இது ஒரு பிராண்டடான சூப்பரான ரேம். இந்த ரேமை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் இது சிலிக்கான் கோட்டட் தான், RGB வரக்கூடிய மாடல் கிடையாது, சிலிக்கான் கோட்டட். இது சீக்கிரம் ஹீட் ஆகி கம்ப்ளைண்ட் வர்றது அந்த மாதிரிலாம் இருக்காது. ரொம்பவும் சூப்பரான ஒரு ரேம், நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். அப்புறம் நம்ம கேபினட் பார்த்திங்கன்னா ஆன்டெக்கில் இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு கேபினட் தான். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்டில் 3 ஃபேன் வரும், பேக்கில் ஒரு ஃபேன் வரும். நம்ம இதில் அடிஷ்னலாக ஃபேன்ஸ் எதுவும் யூஸ் பண்ணல. இந்த ஃபேன் கூலிங் சிஸ்டமே நமக்கு போதுமானது தான். அதுவும் இல்லாமல் நம்மளோட அதிகபட்ச ஹீட்டு வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறது நம்மளோட அந்த கிராஃபிக்ஸ் கார்டு தான். அந்த கிராஃபிக்ஸ் கார்டில் இருக்கக்கூடிய ஹீட் இதிலேயே கிளியர் ஆகிரும். ஸோ பெரிய அளவு காஸ்ட்லியாக நான் கேபினட் சூஸ் பண்ணலாம். ஏன்னா கேபினட்டை நம்ம அடிக்கடி மாற்றணும் அப்படின்னா கூட நம்ம பிசி பில்ட் பண்ணும்போது மோஸ்ட்லி ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணாமல் டேரெக்டாக போய் ஷாப்பில் பர்ச்சேஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம ஒரு ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணும்போது அதோட என்ன இதில் வரும் அப்படிங்கிறது தெரியாது. நிறைய விஷயங்கள் நம்ம ஆன்லைனில் இது பண்ணும்போது நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கும். அது எல்லாமே டைரெக்டாக நம்ம பார்த்து வாங்கும்போது நமக்கு ஒரு நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். நமக்கு சூஸ் பண்ணுற பொருளும் கரெக்டாக என்னென்னங்கிறது கரெக்டாக தெரியும். நமக்கு அங்கே ஒன்று இருந்து இங்கே ஒன்று வரும் அப்படின்ற எந்த ஒரு இதுவும் இல்லாமல் அழகாகவே இது பண்ணலாம். நம்ம பிசியை சூப்பராக ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு நம்ம போர்டை தூக்கி கேபினட் சேஸ்குள்ளே வச்சாச்சு. இப்போ அதுக்கு எல்லாமே ஸ்க்ரூ போட்டு மாட்டிட வேண்டியதான். ஸ்க்ரூ போட்டு அதை நல்லா டைட் பண்ணிவிட்டு நம்ம எஸ்எம்பிஎஸ்ஸையும் மாட்டி ஆன் பண்ணோன்னா நமக்கு தெரிஞ்சிடும் நம்மளோட பிசியோட ஸ்ட்ரென்த்து. அதுவும் இல்லாமல் இந்த பிசி ரொம்பவும் நமக்கு எடிட்டிங்காகவே நம்ம யூஸ் பண்ணுற போகிறோம். நம்ம இப்போ ஜிகாபைட் போர்டு தான் நம்ம பார்த்துருக்கோம். இந்த ஜிகாபைட் போர்டையே நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த கேபினெட்டில் அது மாட்ட போகிறோம். அப்புறம் நம்ம ஜிகாபைட்டில் இருக்கக்கூடிய அந்த கிராஃபிக்ஸ் கார்டு பார்த்திங்கன்னா 3050ங்கிற மாடல் ரொம்பவும் சூப்பரான ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு தான். அந்த கிராஃபிக்ஸ் கார்டை நம்ம எடுத்து ப்ளேஸ் பண்ணி ஆன் பண்ணி நம்ம ஓஎஸ் போட்டோன்னா நம்மளோட ஃபுல் ஒர்க்கும் முடிஞ்சிடும். கிராஃபிக்ஸ் கார்டு பார்த்திங்கன்னா இந்த கிராஃபிக்ஸ் கார்டு ரொம்பவும் சூப்பரான ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு. நமக்கு எடிட்டிங்க்கு இது போதுமானது. அழகாக நம்ம ஒர்க் பண்ணலாம். நமக்கு எங்களோட பட்ஜெட்டுக்கு இது நல்லாவே இருக்கும். இதோட ப்ரைஸும் ரொம்பவும் பெரிய அளவில் இருக்காது. நீங்கள் அதர் பிராண்ட்ஸுக்கு போகிறதுக்கு ஜிகாபைட் பிராண்டை யூஸ் பண்ணலாம். எனக்கு இது கிடச்சது ரொம்பவும் நல்லா இருந்துச்சு. ஏன்னா நான் இதை கிராஃபிக்ஸ் கார்டை எடுத்து பிசிஎஸ் ஸ்லாட்டில் நம்ம மாட்டிட வேண்டியது தான். இது பார்த்திங்கன்னா மாட்டுறது ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. கரெக்டாக அந்த பிசிஎஸ் ஸ்லாட்டில் தூக்கி கரெக்டாக லாக் பண்ணிட்டோன்னா அந்த வேலை முடிஞ்சிடும். பிசிஎஸ் ஸ்லாட்டில் தூக்கி மாட்டணும். வேறு அதில் இருக்கக்கூடிய அந்த ஸ்லாட்டு உங்களுக்கு கரெக்டாக லாக் பண்ணுறது கொஞ்சம் பெரிய இதாக இருக்கிறனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இருந்தாலும் அழகாக லாக் பண்ணிட்டோன்னா அதோட வேலையும் ஈஸியாக முடிஞ்சிடும். அப்புறம் கிராஃபிக்ஸ் கார்டு மாட்டியிருக்கனால நமக்கு பார்த்திங்கன்னா நான் நார்மல் ப்ராசஸ் சொன்னேன். இன்பில்டு கிராஃபிக்ஸ் நமக்கு ஆல்ரெடி வரும். ஸோ மேலே கொடுத்தா ஒர்க் ஆகும். ஆனால் நம்ம இதை கிராஃபிக்ஸ் கார்டு அதில் மாட்டினதுக்கப்புறம் நமக்கு அது ஒர்க் ஆகாது. ஓகேவா? நம்ம கிராஃபிக்ஸ் கார்டில் தான் நம்மளோட அவுட்புட் எடுத்தாகணும். கிராஃபிக்ஸ் கார்டில் கொடுத்து நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போது எஸ்எம்பிஎஸ் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். எஸ்எம்பிஎஸ் ஃபிக்ஸ் பண்ணி ஒயரிங் கிட் கொடுக்கணும். இது பார்த்திங்கன்னா ஜிகாபைட்டோட எஸ்எம்பிஎஸ் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இதை எடுத்து நம்ம கரெக்டாக அதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒயரிங் எல்லாமே கரெக்டாக ப்ராப்பராக கரெக்டான இதுக்கு கொடுக்கறதுக்கு உங்களுக்கு பெரிய கஷ்டமாக இருக்காது. போர்ட்லேயுமே எந்த ஒயர் எதுக்கு வரும் அப்படிங்கிறது போர்டில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் மைனூட்டாக போர்டை பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படி உங்களுக்கு தெரியாதனாலும் நல்ல பிசி பில்ட் பண்ணக்கூடியவங்கக்கிட்ட கேட்டிங்கன்னா உங்களுக்கு அழகாகவே பண்ணி கொடுத்துருவாங்க. நமக்கு பிசி பில்ட் பண்ண தெரியும் அப்படிங்கிறதுனால நம்மளே பண்ணிக்கிட்டோம். இன்னொரு முக்கியமான விஷயம், இது பார்த்திங்கன்னா நம்ம பிரகாஷ் கம்ப்யூட்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்ப்யூட்டர் சென்டரில் தான் நம்ம இதை ஃபுல்லாகவே பை பண்ணியிருந்தோம். இது பார்த்திங்கன்னா நாகர்கோயிலில் இருக்கக்கூடிய ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு ஆப்போசிட்டில் ப்ளேஸ் ஆகிருக்கு. இந்த இடத்துல தான் போனீங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி எல்லாமே லோ ப்ரைஸில் பட்ஜெட்டில் உங்களோட பட்ஜெட்டில் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற சஜஷன் கொடுப்பாங்க. இது
பார்த்திங்கன்னா ப்ரொமோஷன் கிடையாது. அங்கே போனீங்கன்னா எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நாங்கள் அங்கே வாங்கும்போது நிறைய கடைகளில் விசாரித்தோம். ஓகே, நம்ம பிசியில் வந்துட்டு எல்லாமே கிட்டத்தட்ட மாட்டிகிட்ருக்கோம். எல்லாமே மாட்டி முடிகிற ஸ்டேஜுக்கு அப்புறம் தான் நம்ம அடுத்து எடுத்து வச்சுட்டு மானிட்டரை எடுத்து செட் பண்ணி மானிட்டரில் எல்லாமே செட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம ஓஎஸ் போட போகிறோம். ஓஎஸ் போட்டு டிரைவர்ஸ்லாம் போட்டுட்டோன்னா நமக்கு தேவையான சாஃப்ட்வேர்ஸை இன்ஸ்டால் பண்ணி நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா நம்ம சாம்சங்கில் இருக்கக்கூடிய ஒரு மானிட்டர் தான் இது. பார்த்திங்கன்னா ஐபிஎஸ் டிஸ்பிளே வரும். ஹெட்ஸ் கம்மி தான் நமக்கு, இருந்தாலும் நமக்கு நல்ல ஒரு அவுட்புட் கொடுக்கும் இந்த மானிட்டர். எடிட்டிங்க்கு நல்லாயிருக்கும். இது ஒரு மேட் ஃபினிஷிங்கில் வரக்கூடிய டிஸ்பிளேங்கிறதுனால நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய விஷுவல்ஸை கிளியராக நமக்கு யூஸ் பண்ண முடியும். சாம்சங் மானிட்டர் மற்ற மானிட்டர் மாதிரி ரொம்ப காஸ்ட்லியாகவும் இருக்காது. இருந்தாலும் இது பார்த்திங்கன்னா ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய ஒரு மானிட்டருங்கிறதுனால இதை சூஸ் பண்ணியிருக்கோம். இதுவுமே ரொம்பவும் நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு தான் இதை எடுத்திருக்கேன். ரொம்பவும் இதை யூஸ் பண்ணதில்லை அப்படிங்கிறதால பெரிய அளவு தெரில. பட் இந்த மாடல் நம்ம யூஸ் பண்ணதில்லை. ஆனால் நல்லாயிருக்கும். சாம்சங் மானிட்டர் பார்த்துருக்கேன். வீடியோ குவாலிட்டி எல்லாமே செமையாக இருக்கும் அப்படிங்கிறனால இதை எடுத்திருக்கோம். இதுவுமே எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வாய்ஸ் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது ரொம்பவும் சூப்பராக. நீங்கள் சிஸ்டம் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் எதுக்காக யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இது மட்டும் இல்லை, நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய வீடியோக்கள் நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது பார்த்திங்கன்னா நம்ம எடிட்டிங் ஸ்டுடியோவுக்காக எடுக்கிறதுனால தான் பிசி பில்டிங். மற்றபடி நம்ம நிறைய விலாகிங் வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம். நீங்கள் அந்த விலாகிங் வீடியோஸ்லாம் பார்க்கலைன்னா போய் பார்த்து பாருங்கள். ரொம்பவும் நல்ல எல்லா இடத்தையும் கிளியராக நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஆனால் எங்களோட வியூஸ் ஏன் குயரில் அப்படின்னு தெரியல. நீங்களாம் சப்போர்ட் பண்ணால் தான் எங்களோட வியூஸ் நிறைய வரும். ஸோ நீங்கள் எல்லாருமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேவா, நம்ம கிட்டத்தட்ட பிசி பில்ட் பண்ணி முடிக்கிற ஸ்டேஜ் வந்தாச்சு. எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஹேண்டில் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம பிசியை நாம் ஒரு பிசி பில்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது என்ன பர்பஸ் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். நம்ம பைசா இருக்குன்றதுக்காக ஹை கான்ஃபிகரேஷன் எடுத்து நமக்கு யூஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கும் நமக்கு ஹை கான்ஃபிகரேஷன் தேவைப்படும். ஆனால் நம்ம பட்ஜெட்டுக்காக ரொம்பவும் லோவாக யூஸ் பண்ணுறதும் ரொம்ப ஒரு கரெக்டான விஷயம் கிடையாது. நமக்கு என்ன தேவை அதை நம்ம வாங்கக்கூடிய அந்த பிசி நமக்கு கரெக்டான ஒரு இதை கொடுக்கும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக அந்த பிசியை நம்ம சூஸ் பண்ணோம். இல்லாமல் நம்ம பட்ஜெட்டுக்காக குறைஞ்சதை யூஸ் பண்ணி நம்மளோட சாஃப்ட்வேர் அது சப்போர்ட் பண்ணாமல் இருந்துச்சுன்னா நமக்கு அந்த மணி லாஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல பிசியை பில்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் எவ்வளவு தூரம் நல்ல பிசியாக பில்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு லைஃப் லாங் அது இருக்கும் அப்படிங்கிறது. எங்கள் வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்து பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் இதே மாதிரி பிசி பில்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கலாம். இல்லை பொருட்களுக்கு எங்கே வாங்கலாம், எப்படி வாங்கலாம், என்ன சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல ஐடியாவும் கொடுக்கலாம். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, ஒரு பிசி பில்ட் பண்ண ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை இந்த டைம் தான் நம்ம அனுபவிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா பை பை, see you. அடுத்த வீடியோவில் இன்னும் சிறப்பாக பார்க்கலாம்.